பங்காளி, நேத்துக்கு ஜாயின் பண்ண உமன் போலீஸ். செருப்பால் அடிச்சதாண்ட உனக்கு புத்தி வரும். ராஸ்கல். ஏமா அம்மா, சாகுற வரைக்கும் எவன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேனோ, இப்ப அவன் முகத்திலேயே முழிக்க வேண்டியதா போச்சு. அம்மா, நமக்கு இந்த வேலையை வேண்டாம்மா. ராஜினாமா பண்ணிட்டு நாம எங்கேயாவது போயிடுவோம். எங்கம்மா போறது? அப்பாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு வேலையை எனக்கு கொடுத்த கடவுள் இப்ப என்ன நெருப்பு மேல நடக்க வச்சுட்டாரு. அந்த கொலைகாரனோட முகத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு நான் எப்படிமா இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறது? நமக்கு ஒரு அடி முன்னாடினா 2 அடி பின்னாடிங்கிறது வாழ்க்கை ஆயிடுச்சு. கட்டின புருஷன் போனதுக்காக அழுகிறதா, இந்த கண்ணாமூச்சி விளையாடுற கடவுளை நொந்துக்கிறதா? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இந்த உலகத்துல எத்தனையோ ஜாதகம் இருந்தாலும் அந்த பையன் ஜாதகம் தான் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த நாட்டுல எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் உனக்கு வேலை கிடைச்சது? அந்த ஆண்டவை ஏதோ கணக்கு போட்டு விளையாடிட்டு இருக்கான். சரி விடு, அவன் போக்கிலேயே விட்டு பிடிப்போம். ஆண்டவன் போக்குல நீ வேணா போ, நான் ஏன் போக்குல தான் போயிட்டு இருப்பேன். டிஎஸ்பி கால்ல கையில விழுந்தாவது இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் டிரான்ஸ்பர் வாங்கி இந்த ஊரை விட்டு போறாம இல்லையேன்னு பாரு. உன் கோபம் நியாயமானதா, ஆனா நான் என்ன சொல்றேன் தயவு செஞ்சு கேளு. கல்யாணி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. அதுக்கப்புறம் உங்க அப்பா சத்தத்துக்கு நான் தான் காரணம் உனக்கு தோணுச்சுனா நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பொறுத்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், உங்க அப்பா சத்தத்துக்கு நான் காரணம் இல்ல. ஆமா, நீ காரணம் இல்ல, உன்னோட பண வெறிதான் காரணம். படிச்சு வேலையில இருக்கிற திமிர்ல ஒட்டு மொத்தமா உன்னை 2 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசுறவன் தானே நீ? பசி கொடுமையில பணம் வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு படுக்கிற விபச்சாரியை விட கேவலமானவன் நீ. உனக்கு எல்லாம் தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும். கண்ணு கழகா மாப்பிள்ளை வேணும்னு நினைச்ச பாவத்துக்காக எங்க அப்பாவை நிரந்தரமா கண்ணை மூட வச்சுட்டீங்களே பாவிகளா. பூவும் பொட்டும் சிரிப்பும் சந்தோஷமா இருந்த எங்க அம்மாவை மூளை கழுத்தோட மூலையில உட்கார வச்சுட்டீங்களே. எங்க குடும்பத்தை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தின நீ சொல்றத நம்பி உன் கூட கொஞ்சம் நெகிறியா? நிறுத்துரு. நானும் உங்க அப்பா என்னமோ கையால கழுத்து நினைச்சு கொண்ட மாதிரி பேச காரணம் என்னன்னு பொறுமையா கேட்டா அதை போட்டு ஆகாசத்துக்கு பூமிக்கு ஜங்கு ஜங்கு குறிச்சு என்ன? எங்க அப்பா என்ன வேலை பேசிட்டாரு தெரிஞ்ச உடனே நான் எவ்வளவு வேதனை போட்டிருப்பேன், எந்த அளவுக்கு அவரோட சண்டை போட்டிருப்பேன் உனக்கு எப்படி தெரியும்? கட்டின இந்த பேரலையத்தை கட்டுவேன்னு சொல்லி போட்டு தாய் தகப்ப சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லைன்னு துன்போதரை தோல்ல போட்டு கிளம்பணும். நான் இடையில நடந்த விபத்துல அவன் கைய காணா கால காணம்னு கிடந்தாரு. அந்த நேரத்துல கூட எங்க அப்பா என்ன கூப்பிட்டு
டேய் தம்பி, நாம அந்த பொண்ணுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஆண்ட இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாண்டா, நாளைக்கு நீ கல்யாணத்துக்கு போய் சேரலனா அந்த பொண்ணு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பண்ணிக்கு போகுது, நீ முதல்ல போய் தாலி வைக்கிறேன்னு என்ன அனுப்பி வச்சாரு. பெத்தவங்களை எம்மனோட போராட விட்டு உன்னை காப்பாத்துறதுக்காக ஊருக்கு ஓடி வந்தான் நான். நீ குத்து கல்லாட்டு இருக்கிற, உங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. கல்யாணி, உங்க அப்பாவோட சாவை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் எனக்குள்ளேயே அழுதுகிட்டு இருக்கேன். ஆனா அவரோட சாவுக்கு நான் தான் காரணம் என் மேலேயே நீ பழகி போடுறீங்க. இது பாரு, எனக்கு கதை கேட்கறதுக்கு நேரம் இல்ல. போடு. என்னமோ குதிரைக்கு முகப்பட்டா கட்டின மாதிரி ஓவர் ரூட்லயே போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் திமிர நடக்கிறதுக்காக ஏன் ரூட் நான் மாத்திக்க வேண்டியது வரும். நம்ம வில்லன் ரூட்ல போனது வையே, டப்பா டான்ஸ் ஆடிரு. டேய், இன்னைக்கு ஆயுத பூஜை. சப் இன்ஸ்பெக்டர், ஏட்டு, கான்ஸ்டேபிள் வித்தியாசம் எல்லாம் பார்க்க கூடாது. எல்லாரும் சமரசமா சந்தோஷமா இருக்கணும். என்ன பங்காளி அசத்தி இருக்கீங்க? சுண்டல் வாசம் இங்க அடிக்குது, உங்களுக்கு அறிவு அப்பப்ப வேலை செய்யுது. இது என்ன பிரமாதம்? என் கைகளை கட்டி விட்டீர்களே பங்காளி. போன வருஷம் ஆயுத பூஜைக்கு கிடா வெட்டி குழம்பு வச்சு ஊருக்கே ஊத்தி கொடுத்தேன். ஆனா இந்த வருஷம் கடையேறி வசூல் பண்ண கூடாதுன்றீங்களே. பங்காளி, எல்லாருக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை எல்லாம் வருது. தாராசுக்கு படிக்கலுக்கு பூஜை பண்றாங்க. ஆனா எல்லாரும் அவங்க கை காசுல பண்றாங்க. போலீஸ்காரங்களுக்கு கொண்டு என்ன கலெக்ஷன்? ஏன் உங்க சம்பளத்தில் பண்ண வேண்டியதானே? என்னது, எங்க சம்பளத்திலேயே எல்லா செலவும் பண்ணணும்னு சொல்றீங்களா? சீரழிஞ்சு சின்ன பின்னமாக உட்கார்ந்து சீட்டி அடிக்க வேண்டியதான். பங்காளி, நாங்க வாங்குற சம்பளத்துல சாப்பிடணும்னா லட்டியை கூட தூக்க முடியாது. அப்புறம் எங்க நாங்க ஓடுற திருடன் போய் பிடிக்கிறது? திருடன் தான் எங்க விழுந்துடா புடிச்சுக்கணும். பங்காளி, ஒரு சின்ன அபிப்பிராயம் சொன்னா கோச்சு மாட்டீங்களா? சொல்லுங்க. உங்க அப்பனுக்கு தான் சொத்து பத்து நிறைய இருக்கு, பேசாம எழுதி கொடுத்து நின்ற வேண்டியதானே? வரமாட்டேன்னு சொன்ன உடனே வம்படியா ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்து நீங்க தான் முதல்ல இருந்தா டக்குன்னு ரிசைன் பண்ணிடலாம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில அப்படி முடியாது. ஏன் பேப்பர் பேனாவும் கிடைக்கலையாக்கும்? இருக்குது பங்காளி, ஆனா எழுதத்தானே முடிய மாட்டேங்குது. என்னங்க ஏண்டி கழுத கூப்பிடுறது காதல விடல? உன் மாமா கூப்பிடாரு, போடி. சாமி கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. எண்ணெய் எடுத்து வச்சு ரெடியா இருக்கீங்களே? இனிமே நீ தேய்ச்சி விடுவா போ. சாமி என்ன குத்தம் பண்ற சாமி? வேண்டா, மருமக வந்துட்டால இனிமே அவ தேய்ச்சி விடுவா. தொழில் ரகசியத்தை சொல்லி கொடுத்தது தப்பா போச்சு. ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்களே? காசு பணம் வேணும்னா வாங்கிட்டு போ. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமா கண்ணு, அவன் ஏதோ ஜோலி இருக்குன்னு போறான். இந்த சனிக்கிழமான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலன்னா எனக்கு வெடுக்குன்னு இருக்காது. எண்ணெய் தேய்ச்சி விடு. உங்க அப்பா என்ன போய் முது தேய்ச்சி விட சொல்றாரு. தேய்ச்சி விடு. நான் அவருக்கு போய் நல்லா வாய்க்கு ருசியா கொட்டிக்கணும். வசதியா ஏசுமுள்ள படுக்கணும்னு ஆசை இருக்குல்ல, போய் தேய்ச்சி விடுறே. ஓடே. நீ வராய், போகுமிடம் வெகு தூரமில்லை, நீ வராய். ஆஹா, மாறுதம் வீசுவதாலே ஆனந்தம் பொங்குதே மனதிலே. இதனின் மேலோர் இனிய இன்பம் இறுதியில் காண நீ வராய். ஏன் கண்டு ஆடற? மாமா மாட்டு பிடிக்கலையா? ஓஹோ, ரொம்ப இழுத்துட்டனோ? சரி விட்டுறேன். என்னடி என்னமோ நீல கண்ணீர் வலிக்கிற? என்னமோ ஊர்ல உலகத்துல நடக்காத மாதிரி சீக்கிரம் தேய்ச்சி விடுவியா? என்ன அநியாயம் பாத்தீங்களா கவுண்டரே? கொடுமைதான் போங்க. பாருங்க தலையெழுத்த. இந்த கன்றாவெல்லாம் பார்த்து தொலைக்க வேண்டியதா இருக்கு. அது கவுண்டர, கடமை முடிஞ்சு போச்சுன்னா மனுஷன் போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா இப்படித்தான். எனக்கு ஒரு சாவு வராதா?